இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் ஸ்ரீ இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வெளிவருவதற்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பங்களிப்புகள் தேவை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட டிவி ஊழியங்களுக்காக உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவலாம். உங்களுடைய பிறந்தநாள் சார்பாகவோ, உங்கள் வீட்டில் திருமண நாட்களை கொண்டாடுகிற நேரங்களிலோ, உங்களுடைய அன்பிற்குரியவர்கள் நினைவுபடுத்துகிற நினைவு நாளிலோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் ஜெபத்தோடு காணிக்கையோடு கூட நீங்கள் தாங்கலாம். அல்லேலூயா. நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு 3000 ரூபாய்கள் செலவாகும் என்று சொல்லி நாங்கள் மற்றவரிடத்தில் சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியுடைய பங்காளராக இன்றைக்கு மாறுங்கள். இதை குறித்து மற்றவர்களுக்கும் இந்த டிவி நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? குட் ஃபாதர், நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களாங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்ல தகப்பன்கள் இருந்துச்சுன்னா அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் குடும்பத்தினுடைய தலை எதுங்க? தகப்பன் தான். ஃபஸ்ட்டு சண்டே கிளாஸ் டீச்சரே யார் தெரியுமாங்க? தகப்பன் தாங்க. தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள் என்று உலகத்தார்கள் பழமொழி சொல்லுகிறார்கள். அப்பனுடைய புத்தி தப்பாம பிள்ளைக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ இந்த செய்தி கேட்கிற அன்பு தகப்பன்மார்களே, நீங்கள் ஒரு நல்ல தகப்பனா மாறுங்களேங்க. பாருங்க, நல்ல தகப்பனுக்கு உதாரணமாக வேதத்திலிருந்து நான் காண்பித்து கொடுக்கிற ஒரு தகப்பனாரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒரு தகப்பனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன் இயேசு இடத்தில் வருகிறார். அங்க ஆரம்பிக்கும் போது, ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, அவங்க சொல்ற விண்ணப்பம் என்ன? சத்தமா, பெரிய ஜனக்கூட்டத்துல அதோட சத்தம் போட்டாதான் தெரியும். இவங்க பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என்ன சொல்றாங்க? உண்மையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமை ஆவி பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. எப்பொழுதுமே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு பிசாசும் காரணமாக இருக்கிறான். செவிட்டு ஆவி அப்படி சொல்றோம், விபச்சார ஆவி அப்படி சொல்றோம், குடியின் ஆவி அப்படி சொல்றோம். சில பேர் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அது குறை சொல்ற ஆவி, புரணி பேசுற ஆவி அப்படி சொல்லுவோம். என்ன பாருங்க, இங்க சொல்றாங்க ஊமையான ஒரு ஆவி பிடித்த, ஊமையான ஒரு ஆவி. அவனை ஊமையா வச்சிருக்கிறதே ஒரு பிசாசு தாங்க. இன்றைக்கு செய்தியை கேட்கிற அன்பு தகப்பன்மார்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏதோ ஒரு பலகீனத்தோடு, ஏதோ ஒரு குறைச்சலோடு கூட காணப்படுகிறார்களா? அவர்களை ஒரு ஆவி அவளை பிடித்திருக்கும். பாருங்க, இது ஏன் இந்த அப்பாவை நல்ல அப்பான்னு சொல்றேன்? தன் பிள்ளை அப்படி இருக்கான், அவன் இருந்தான்னு இல்லை, நான் சோறு தான் போட முடியும், தங்குறதுக்கு வீடு தான் கொடுக்க முடியும், ட்ரெஸ்ஸு தான் வாங்கி கொடுக்க முடியும், அவனுக்கெல்லாம் ஓயாமல் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இன்றைக்கு உள்ள இக்கால அப்பாக்கள், நிறைய அப்பாக்கள்கிட்ட நான் பார்த்து பேசியிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளோடு கூட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க அப்படி கேட்டால் பதிலே இல்லை. நான் சொல்கிறேன், சும்மானாலும் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது உங்களை பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த நேரம் செலவழிக்கிறதுக்கு தான் ஜெப நேரம் என்று சொல்லுவோம். உங்களுடைய குடும்பத்தில் ஜெப நேரம், குடும்ப ஜெப நேரம் என்னங்க கேட்ட பதில் சொல்லுவீங்களா? நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கணும்? உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு அட்டையில் போர்டில் அறிவிப்பு பழைய மாதிரி எழுதி போடுங்க. குடும்ப ஜெப நேரம் இரவு 9 மணிலேருந்து 9:30 வரை, இல்லை 10 மணிலேருந்து 10:30 வரை. எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு மிஸ்டரி கிராமம். என்னைக்காவது நீங்கள் விருதுநகரை கடந்து போனீங்கன்னா கட்டாயமாக என் கிராமத்துக்கு வாங்க.
இது ஒரு மிஸ்டரி கிராமம்னு ஏன் சொல்றேன், ஏறத்தாழ ஒரு 300 மிஸ்டரிகள் இங்க எப்பொழுதும் இருக்கிறோம். ட்ரைனிங் எடுக்கிற மிஸ்டரிகள் இருக்கிறாங்க, ஏற்கனவே முழுநேர பணிகளை செய்கிற மிஸ்டரிகள் இருக்கிறாங்க, மிஸ்டரி பிள்ளைகள் இருக்கிறாங்க, வளர்க்குற பிள்ளைகள் இருக்காங்க, சில விதவைகள் இருக்கிறாங்க, சில ரிலேட்டட் மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து தாங்க மிஸ்டரி கிராமம். ஒரே சமையலை நாங்கள் சாப்பிட போகிறோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எங்க கூட நீங்க தங்கி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு 1000 பேர் வருவாங்களேங்க. எங்க எங்க கிராமத்துல, மிஸ்டரி கிராமத்துல ஒவ்வொரு நாளும் 1000 பேர்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், யாராவது குழந்தை இல்லை எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சும்மா சொல்லுவேன், விசுவாசத்தை தூண்டுறதுக்காக. கட்டாயம் ஏசப்பா உனக்கு குழந்தை கொடுத்துருவாரு. உன் குழந்தையுடைய முதல் பிறந்த நாளை எங்க கிராமத்துல, மிஷனரி கிராமத்துல நீங்க கொண்டாடுவீங்களா? அப்படி கொண்டாடுவீங்க, கேக் வெட்டி கொண்டாடு வரும்போது என்னுடைய மிஸ்டரி கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க கெடா வெட்டி சோறு போடுங்க, அப்படி ஒரு சொல்லுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. அநேகர் அந்த அப்படி நம்பி விசுவாசித்து அநேகர் இங்கு பொருதனைகளை செலுத்தும்படி வருகிறார்கள். நல்லா இருக்கலங்க. பொருதனை ஜெபம் ஆண்டவரை அற்புதம் செய்ய தூண்டுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அண்ணாளுங்கிறவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்கல்ல, நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அந்த குமாரனை உமக்கே நான் தருவேன். இதான் பொருத்தனை. அல்லேலூயா. பாருங்களேன், நான் அப்படி சொல்லுவது உண்டு. திருமண தடைகள் நீங்க அப்படி ஜெபிங்கள் என்று சொல்றது, திருமணத்துக்கு என்னை கூப்பிடுவீங்களா, எனக்கு சோறு போடுவீங்களா, உங்க திருமணத்துல நீங்க ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு ஆக்குறீங்களே, அன்றைக்கு எங்க கிராமத்துல இருக்கிற மிஸ்டரி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுங்களேன். அல்லேலூயா. அதற்கான ஒரு நாள் சாப்பாட்டுக்குரிய காணிக்கை அனுப்புங்களேன்னு சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஒரு நாளைக்கு உங்க மிஸ்டரி கிராமத்துல 1000 பேர்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? நான் சொல்றேன், ஒரு 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். அல்லேலூயா. நாங்கள் 3 நேரமும் சாப்பிட்றோம். ஐயோ எங்களால் 30,000 தர முடியாதா? ஒரு நேரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தாங்க. அவன் அல்லேலூயா. இப்போ நாங்கள் மட்டும் சாப்பிட்றதில்ல, எங்கள் பக்கத்து கிராமத்தில் டெய்லி மதியானம் தோறும் பசித்தோருக்கு உணவு என்ற ஊழிய திட்டம் வச்சுருக்குறோம். சாப்பாடு, கைகால் நடக்க முடியாதவங்க, சின்ன சரீரத்தில் பலகீனமானவங்க, பெரியவர்கள், அவங்க எல்லாம் எங்கள் மிஸ்டரி கிராமத்திற்கு வந்து மதியானம் சாப்பாடு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நல்ல பார்சல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விடுவோம். ஜெபத்தோடு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்குல்லங்க. அருமையானது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த தகப்பன், நல்ல தகப்பன் இயேசுவிடத்திலே தன்னுடைய பாரங்களை சொல்ல வருகிறார். அல்லேலூயா. தன்னுடைய பாரங்களை சொல்ல வருகிறார், கொண்டு வருகிறார். அதனாலதான் அவனுக்கு நல்ல தகப்பன்கிறேன். நான் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நீங்க ஒரு போர்டு எழுதி குடும்ப ஜெப நேரம் போர்டு போட்டு நல்ல ஒரு 1/2 hour உட்காந்து நல்ல பாட்டு பாடுங்க. உங்க குடும்பத்தில் உள்ள பிஸ்னஸ்க்குரிய பிரச்சனைகளை உங்க பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு கூட இன்றைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, நாளைக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குது, எல்லாம் ஷேர் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கு ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளோடு குடும்பத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீங்க? ஆனா இந்த அப்பா ஏன் தெரியுமா நல்ல அப்பான்னு சொல்றேன்? இவங்களுடைய வேலையே இதுதாங்க. அதை நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. என் மகனும் இடத்தில் கொண்டு வந்தேன், அவனுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு கருத்தா சொல்றா பாருங்க. வெட்கப்படல, தன் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இயேசுவிடத்தில் சொல்வதற்கு அந்த தகப்பன் வெட்கப்படவே இல்லை. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்ப பாருங்க, இன்னைக்கு மட்டும் இயேசுவிடத்துல தன் வாலிப பையனை கொண்டு வரல. அந்த அப்பாவுக்கு ஒரு வாஞ்சங்க, எப்படியாவது என் பிள்ளை விடுதலை ஆயிரணும், அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிடணும், அலைக்கழிக்கிற அந்த கொடிய பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி அவங்க மெனக்கட்டுறாங்க. சொல்றாங்க, உங்களுடைய சீசர்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு போனேன். நிறைய பேர் சொல்றாங்களா, அங்க ஒரு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர் இருந்தார், அங்க கொண்டு போனேன், இங்க கொண்டு போனேன், அந்த இடத்துக்கு போனேன், ஆனா ஒண்ணுமே அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த தகப்பன் எல்லா இடத்துலையும் பிரயாசப்படுகிறார்கள்.
அதான் நல்ல தகப்பன்னு சொல்றேன். அருமையான பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களா இல்லையா? என் பிள்ளை எப்படி போனா என்ன அப்படி சொல்றவங்க நல்ல அப்பாவே இருக்கவே முடியாது. நான் ஒரு குடிக்கிற ஒரு தகப்பனை பார்த்தேன். அவங்க மனைவி சொல்லி கேட்க மாட்டாங்க. நானும் சொன்னேன், பிரதர் கணேசன் ரொம்ப அலுப்பு, கணேசன் ரொம்ப உடம்பு அலுப்புனால டெய்லி ஒரு ஒரு கோட்டை அடிச்சாதான் நமக்கு நல்ல தூக்கம் வருதுங்கிறாங்க. அப்படியாங்க, அப்போ ரொம்ப அலுப்புணும் சாராயம் குடிக்கணும் போல் இருக்கு. சரி சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ 3 பிள்ளைகளும் எப்பயாவது உங்களுக்கு அலுப்புனா நீங்கள் என்ன செய்யணும்? எப்பயுமே ஸ்டாக்கு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 சாராய பாட்டில் வாங்கி வச்சிருங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்பயெல்லாம் களைப்பாக இருக்குதோ அலுப்பாக இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட, டே என் பிள்ளைகளே உங்களுக்கு எப்போதும் அலுப்பாக இருந்துச்சுன்னா அப்பா சாப்பிட்ற அந்த சாராயத்தில் ஒரு பாட்டில் நீயா தனியாக குடிச்சிரு அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ரைட்டு தானேச்சு. அவங்க சொல்கிறாங்க, கணேசன் போப்பா அதெல்லாம் குடிக்கக்கூடாது. ஆமாம், உன் பிள்ளைகள் மட்டும் குடிக்கக்கூடாது, நீ குடிப்பியா? இந்த செய்தி கேட்கிற குடிகார பெற்றோர்களே, குடிகார பெற்றோர்களே, நான் ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சர்வே ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 தகப்பன், உண்மையாகவே நடந்தது. ஒரு தகப்பன், அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஆலயத்துக்கு கிரமமாக ஓடுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் குடும்பம். இன்னொரு குடும்பம் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு நேரத்துக்கு வரமாட்டாங்க, தண்ணி அடிப்பாங்க. இப்படி ஒரு தகப்பன். ஒரு 2ஆம் தலைமுறை வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சர்வே எடுத்தா, ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை தேடுகிற அந்த குடும்பத்தில் நிறைய பேர் ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் உருவாயிருக்காங்க, டீச்சர்ஸ் உருவாயிருக்காங்க, அரசாங்க வேலை பார்க்குற நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் உருவாயிருக்கிறான், சில பேர் வெளிநாடுகள்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த குடிகார தகப்பன் இருக்கிற அந்த சந்ததிகளை வளர்த்தால் சில பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, சில பேர் குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க, சில பேர் ஏதாவது ஒருத்தர் பாவத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் பாருங்க, இதுதாங்க மாற்றம். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, இந்த மார்க் 9 சொல்லுகிற நல்ல தகப்பனாக நீங்கள் ஏன் மாறக்கூடாது? ஐயா, மாறக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், மெனக்கெடுகிறார். இந்த தகப்பன் மெனக்கெடுகிறார், தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். அந்த 22வது வசனத்தை வாசித்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் உடைந்து விடும். இவனை கொல்லும்படி அது அநேகம் தரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். எப்படி விண்ணப்பம் பண்றாங்க அருமையான பெற்றோர்களே! உங்கள் வாலிப மகளுக்காக, வாலிப பையனுக்காக இந்த தகப்பன் போல இயேசுவிடத்தை நீங்கள் ஜெபித்தது உண்டா? என் பிள்ளைக்கு ஆண்டவரே மேக்ஸ் வரல ஏசப்பா, எப்படியாவது மேக்ஸ் வரணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளைக்கு அங்க கணக்கு பாடம் மாத்திரம் இல்லை, அறிவியல் பாடம் சரியா வரமாட்டேங்குது, என் பிள்ளைகளை நல்ல நண்பர்கள் என் பிள்ளைக்கு இல்லை, என் பிள்ளை ஐயோ குடிக்கிறான். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தகப்பன் அறிந்து ஆண்டவரிடத்திலே பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டும். அவர்கள் தான் நல்ல தகப்பன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனுக்காக இயங்குவது உண்டு. என் பேர் கணேசன் தாங்க. எனக்கு ஒரு நல்ல அப்பா உண்டுங்க. எங்க அப்பா பேர் கற்பையாங்க. அவரிடத்துல இயேசு என்கிற அந்த தெய்வத்தை, அந்த இவ்வளவு வல்லமையுள்ள சாமி அறிவதற்கு எங்களுடைய அப்பாவுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை அறியாதவர் தான். ஆனால் எங்கள் வீட்டில் 6 பிள்ளைகள் அன்போடு கூட நடத்துகிறவர். இன்றைக்கு என்னிடத்தில் 1600 மிஷனரிகள் இருக்கிறார்கள். எனக்கு வருகிற எந்த பணத்தையும் நான் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன். ஏசப்பாவுக்கு மட்டும் செலவழிக்கிறேன். அதில் நானும் என் மனைவி பிள்ளைகளும் சாப்பிடுகிறோம். எனக்கென்று ஒன்றுமே இல்லை. இந்த உண்மை யாரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்? என் தகப்பனிடத்திலிருந்து. அல்லேலூயா. எங்கள் அப்பா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே வீட்டுக்கு வரமாட்டாங்க. எங்கள் சொந்தக்காரர்களில், ஃப்ரெண்ட்ஸுகளில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர் வீட்டிற்கெல்லாம் சென்று தேவையான உதவிகளை செய்துவிட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சோண்டு பணத்தை மீதி கொண்டு வருவார்.
எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பாவம் தானே, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி சம்பளம் வருதுல, கொடுத்து விட்டு வருவார். அருமையான தகப்பனை, நல்ல தகப்பன் ஐயா, நல்ல தகப்பன். அருமையான இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிகளே, நல்ல தகப்பனாக மாறுங்கள். ஆபிரகாம் பொய் சொல்லுகிறான், தகப்பன் பொய் சொல்லுகிறான். பொய் சொல்லும்போது அவங்க பிள்ளை ஈசாக்கு பிறக்கவே இல்லைங்க. என்ன பொய் சொல்றாரு ஆபிரகாம்? தன்னுடைய மனைவியை சகோதரின்னு பொய் சொல்றாங்க. ஆனால் அந்த பொய் சொல்லுகிற அந்த ஆபிரகாம் பிறக்கிற குழந்தை அவனும் பொய் சொல்லுகிறான். அதே பொய் ஈசாக்கு சொல்லுகிறான். ஈசாக்குடைய பிள்ளை பொய்யனாவே இருக்கிறான். யாக்கோபா எத்தனா இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல ஒரு தகப்பனாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சந்ததிகளும் நல்ல ஆண்டவருக்கென்று சாட்சி உள்ள சந்ததிகளை உங்களால் எழுப்ப முடியும் ஐயா. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல தகப்பன்மார்கள் சில பொருதனைகளை செய்யுங்கள். என்ன செய்யணும் பிரதர்? காலையில் எழுந்திருச்சு எவ்வளோ நேரம்னா இல்லை, நல்ல நேர்முழங்கால் படியிட்டு சில நிமிடங்களாவது ஜெபிக்கும்படி நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். அல்லேலூயா. அதை உங்கள் பிள்ளைகள் என்றைக்காவது வழக்கத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் என்றைக்காவது உங்கள் பிள்ளை பார்ப்பாங்க, எங்கள் அப்பா முழங்கால் போட்டு ஜெபிப்பார் போல் இருக்குது. அப்போ அந்த பிள்ளை மனசுல நானும் ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னும் ஒரு நாளைக்கு சில அதிகாரங்கள், ஒரு அதிகாரம் இல்லை 2 அதிகாரம் நல்ல கருத்தாய் வாசியுங்கள். அந்த பொருதனை பண்ணுங்க. ஆலயத்திற்கு ஆரம்ப ஜெபத்திற்கு முன்பாகவே போய் காத்திருக்கும்படி நீங்கள் உடன்படிக்கை பண்ணுங்கள், தீர்மானம் செய்யுங்கள். அது நல்ல தகப்பனாக நீங்கள் செய்கிற இந்த காரியம் உங்கள் பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு அந்த ஆரம்ப ஜெபத்திற்கு முன்பாகவே ஆலயத்திற்கு செல்ல வைக்கும் ஐயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க போகிற சபைக்கு ஒழுங்காக தசமபான காணிக்கையை கொடுக்கும்படி தீர்மானம் செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுக்கு தெரிஞ்ச வியாதிகளை சந்திக்கும்படி தீர்மானம் செய்யுங்க. அவங்களுக்கு போய் ஜெபிச்சிடுவாங்க. அந்த காரியத்தை உங்க பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எங்கப்பா போனீங்கன்னு கேட்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சுகம் இல்லை, அவங்களுக்கு போய் நான் இயேசு நாமத்தினால ஜெபிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கிராம ஊழியத்துக்கு நீங்க போங்க. இந்த செய்தி கேட்கிற அருமையான தகப்பன்மார்களே, நீங்க ஊழியத்துக்கு போனீங்கன்னா அதோடைய பிளஸ்ஸிங் உங்க சந்ததியா வருங்க. அல்லேலூயா. தேவ பிரசனம், தேவ மகிமை உங்கள் வீட்டில் தங்குமையா. நல்ல தகப்பனாக நீங்கள் ஏன் மாறக்கூடாது அன்பு சகோதரனே சகோதரியே? அல்லேலூயா. இந்த தகப்பன் இயேசுவிடத்தில் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யுங்கள் என்று சொல்லி அழுது ஆண்டவரிடத்தில் முறையிட்ட போது அந்த தகப்பனை, நல்ல தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் நல்ல அப்பாவா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்களோ அதை நான் தருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா, அதையும் சொல்லிப்போட வேண்டிதான். பாருங்க, இந்த அப்பா கற்றுக் கொடுக்கிற பாடம் பாருங்க, 24ஆம் வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவிச்சும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நல்ல தகப்பன் எப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு என்று பாருங்கள். நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ அப்பாமார்களும் நல்ல அப்பாவா, இந்த மார்க் 9 இருக்கிற அப்பாவா, ஜெபிக்கிற அப்பாவா, தன் பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற அப்பாவா, நேரம் கொடுக்கிற அப்பாவா, மெனக்கெடுக்கிற அப்பாவா மாறிட்டா தமிழ்நாட்டில் பெரிய எழுப்புதல் வரும். அந்த தமிழ்நாட்டில் பிடிக்கிற எழுப்புதல் அக்கனி இந்தியாவை பிடிக்கும். இந்தியாவில் பிடிக்கிற அக்கனி உலகத்தை பிடிச்சிருங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் நாம் திருச்சியில வைத்து ஒரு நாள் வாலிபர் முகாமை வைக்கிறோம். இந்த வாலிபர் முகாம் எதற்காக? சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனை நினைக்கிறாங்க, பாவத்தை நினைக்கிறாங்க, காதலை நினைக்கிறாங்க, படிக்கிற வயசுல லவ் பண்ண தொடங்கிடுறாங்க.
இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. எத்தனையோ போதை வஸ்துகளுக்கு, போதை மாத்திரைகளுக்கு, போதை ஊசிகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு முகாமை ஆயத்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். ஒருவேளை நோவாவை ஒரு பேழையை, கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை கட்ட சொல்லுகிறது போல, இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல, எங்களிடத்துல, இந்த விஎம்எம் மிஸ்டரிகளிடத்துல ஒரு 1,20,000 வாலிபர்கள் பங்கு வரும்படி ஒரு வாலிபர் முகாமை ஆயத்தப்படுத்து. அதை வருகிற ஒவ்வொருவரையும் நான் விடுவிப்பேன், அவளை சாட்சியாக நிறுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்திருக்கிற இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை செய்தி கேட்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இந்த வாலிபர் முகாமிற்கு அழைத்து வாருங்கள். உங்கள் பேர பிள்ளைகள் இந்த வாலிபர் முகாமிலை பங்கு பெற செய்யும்படி மெனக்கெடுங்கள் ஐயா, திட்டமிடுங்கள் ஐயா. இது உங்களுக்கான முகாம், இந்த உங்களுக்கான வாலிபர் முகாம். நான் சொல்றேங்க, இந்த வாலிபர் முகாமுக்கு அவங்க வந்துட்டாலே ஆண்டவர் உங்களை தொடுவார், ரட்சிப்பார், அபிஷேகிப்பார், நாளை தலைவர்களாக மாற்றுவார். யோசேப்பை போல உங்கள் பிள்ளைகளை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல தகப்பன் தன் வாலிப மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது போல ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கேட்கிற தகப்பன்மார்களை இயேசுவிடத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அவருடைய சமூகத்தில் பாரத்தை ஊற்றி ஜெபியுங்கள், பொருதனை பண்ணுங்கள், சாட்சியுள்ள நல்ல தகப்பனாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு தகப்பனாக அவர்கள் மாறட்டும். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் தன் வாலிப மகனை ஒரு பிசாசு பிடித்துக் கொள்கிறது, தீயிலே விளைவிக்கிறது, அக்கினி ஒருவேளை தண்ணீர்ல விளைவிக்கிறது, அவனை கசைக்கன பின்பாக அவனை விட்டு விலகுவது அரிதாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமூகத்திலே கொண்டு வந்த தகப்பனை போன்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளுக்காக மெனக்கடட்டும். அவருடைய வாலிப பிள்ளைகளுடைய பாரத்தை உடைய சமூகத்திலே கொண்டு வந்து இருதயத்தை ஊற்றி உடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிற தகப்பன்மார்களாக அவளை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் விசுவாசிக்கிற தன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அற்புதம் வேண்டும் என்று என்னோடு கூட சேர்ந்து எத்தனையோ தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜெபிக்கிற தகப்பானவரோட விசுவாசத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீரா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கூடும். அநேக சாட்சிகளை அடியேன் கேட்டுமை துதிக்க உதவிச்சிங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.